கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கையின் உள்ளூர் அரங்கில் கிறிஸ்தவ மக்களின் இன்றைய ஈஸ்டர் எனப்படும் உயிர்த்த ஞாயிறு பண்டிகை 2019 இதே ஈஸ்டர் பண்டிகை நாளன்று இடம்பெற்ற குரூரமான குண்டு தாக்குதல்களின் 7ஆம் ஆண்டு நினைவுடன் கடக்கின்றது. இன்று இலங்கையில் ஈஸ்டர் பண்டிகை கடக்கும் நிலையில் இந்த தாக்குதல்களின், அதாவது 2019 தாக்குதல்களின் உண்மையான சூத்திரதாரி யார் என்ற அதிர்வுகள் இன்றைய பண்டிகை நாளிலும் எதிரொலித்தன. ஈஸ்டர் தாக்குதல்களின் 7ஆம் ஆண்டு நினைவு இன்று கடக்கும் நிலையில் அந்த தாக்குதல்களின் சூத்திரதாரி இலங்கையில் இயங்கிய தேசிய தௌஹீத் ஜமாத்தின் தலைவரான சஹ்ரான் ஹாசிம் என்ன ராஜபக்சக்களின் அரசியல் அல்லக்கைகளில் ஒருவரான உதய கம்பன்பில வெளியிட்ட அண்மைய நூல் ஒரு சர்ச்சையை கிளப்ப, ஈஸ்டர் தாக்குதல்களை பின்னால் ராஜபக்ஷ மேற்பார்த்த ஒரு மறைவான சதி இருப்பதான வாதத்தை உதய கம்பன்பில தனது நூலில் நிராகரித்தாலும் இந்த வாதம் இன்னமும் உயிருடன் தான் உள்ளது. 2019 இலங்கையில் இடம்பெற்ற இந்த தாக்குதல்களில் 45 வெளிநாட்டு குடிமக்கள் உட்பட 269 பேர் பலியாகி 500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் இந்த தாக்குதல் சதியில் பலர் தொடர்பு பட்டதாக சர்ச்சைகள் உள்ளன. அதில் ஒருவராக தற்போது ஸ்ரீலங்காவின் சிறை கூண்டுகளில் உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் தேசிய புலனாய்வு சேவையின் தலைவரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலை இருக்கின்றார். ஆனால் சுரேஷ் சாலையை குற்றமற்றவர் என உதய கம்பன்பில தனது அண்மைய நூலில் நிரூபிக்க தலைப்பட்டாலும் கம்பன்பிலவின் இந்த கண்டுபிடிப்புகள் ஈஸ்டர் சதி கோட்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்பதை இன்றைய அதன் நினைவு நாளில் ஒலித்த குரல்களும் நிரூபிக்க தலைப்படுகின்றன. கம்பன்பிலவை பொறுத்தவரை இந்த ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி குறித்த தட்டை திருப்பி போடுகின்றார். தற்போது குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநராக இருக்கும் ஷானி அபேசகரதான் அவரை பொறுத்தவரை குற்றவாளியாக கூறப்படுகின்றார். கம்பன்பில இவ்வாறான புதிய திசை திருப்பல்களை செய்ய தலைப்பட அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கமும் கம்பன்பிலவுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. இவ்வாறான திசை திருப்பல்களை செய்ய முயற்சித்தால் கம்பன்பிலவும் விரைவில் கைது செய்யப்படுவார், விசாரணை செய்யப்படுவார் என அரசாங்கம் எச்சரிக்கை தலைப்படுகின்றது. கம்பன்பில தனது நூலின் மூலம் சஹ்ரான் ஹாசிம் தான் சூத்திரதாரி என்ற தெரிந்த கதையை மீண்டும் சொல்ல தலைப்பட்டாலும் கடந்த 2023 செப்டம்பர் 5 பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சி ஒளிபரப்பிய சில விடயங்கள் இன்னமும் இந்த சதி கோட்பாடுகளை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. சேனல் 4 ஒளிபரப்பிய டிஸ்பேச்சஸ் என்ற நிகழ்ச்சியில் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டன. பிள்ளையான் ஆகிய சிவனேஸ்வரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரும் சுவிட்சர்லாந்தில் தற்போது வசிப்போராக கருதப்படுவோருமான ஆசாத் மௌலானா சேனல் 4 இந்த பரபரப்பான விடயங்களை குறிப்பிட்டார். அந்த விடயங்களில் கோட்டாபாய ராஜபக்ச, சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையான் ஆகியோருக்கு இந்த ஈஸ்டர் தாக்குதலில் தொடர்பு இருப்பதான சில திடுக்கிடும் தகவல்களை அசாத் மௌலானா சொன்னார். அத்துடன் அன்றைய காலத்தில் அரசாங்கமே தனது கொலை குழுவான ட்ரிப்போலி பிளாட்டூனை இயக்கியதாகவும் அவர் இன்னொரு திடுக்கிடும் தகவலை சொன்னார். இந்த திடுக்கிடும் தகவல்கள் இன்றைய ஈஸ்டர் நாளிலும் அன்று 2019 இதே நாளில் இடம்பெற்ற சதி கோட்பாடுகளை உயிர்ப்புடன் இருக்க வைக்கின்றன. உள்ளூர் அரங்கம் இவ்வாறு இருக்க, உலக அரங்கிலும் ஹோர்மூஸ் நீரிணையை மையப்படுத்திய பதற்றங்கள் எகிர்கின்றன. இந்த நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரானுக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த ஏப்ரல் 6 என்ற காலக்கெடு முடிவதற்கு இன்னமும் 24 மணி நேரமே இருக்கும் நிலையில் ஈரான் மீதும் வளைகுடா நாடுகள் மீதான ஈரானின் பதிலடியும் அடுத்து வரும் நாட்களில் எவ்வாறு இருக்கும் என்ற அச்சம் உருவாகியுள்ளது. ஈரானை பெரும் வகையில் தாக்கப்போவதாக ட்ரம்ப் சூளுரைக்கின்றார். ஆனால் ட்ரம்பின் இந்த சூளுரையை ஈரானிய இராணுவ நிராகரித்துள்ளது. எனினும்
காலமானி ஓடுகின்றது. ஏற்கனவே 6வது வாரத்துக்குள் நுழைந்துவிட்ட இந்த போர்க்களத்தால் மத்திய கிழக்கு பிராந்தியமே கொந்தளிக்கும் நிலையிலும் உலகம் பொருளாதார அதிர்ச்சியால் அதிரும் நிலையிலும் ஏப்ரல் 6 காலக்கெடுவுக்கு இன்னமும் 24 மணி நேரமே இருக்கும் நிலையில் ட்ரம்பும் வெள்ளை மாளிகையில் தொடர்ந்து நிற்பது ஈரான் மீதான பெரிய அடிக்கு அமெரிக்கா தயார்படுத்தல்களை செய்வதான அறிகுறிகளையும் வழங்க தலைப்படுகின்றது. பழமையாக ட்ரம்பை பொறுத்தவரை வார இறுதி நாட்களில் அவர் வாஷிங்டனில், அதாவது வெள்ளை மாளிகையில் இருப்பதிலே மாறாக புளோரிடாவிற்கு கிளம்பி சென்று விடுவார். அங்குள்ள தனது ஃபார்ம் பீச் எனப்படும் வதிவிடத்தில் தான் அவர் வார இறுதி நாட்களில் தங்கி நிற்பது வழக்கம். ஆனால் இந்த முறை இந்த ஈஸ்டர் விடுமுறை நாட்களில் அவர் வாஷிங்டனில் தங்கி இருக்கின்றார். ஈரான் மீதான அந்த காலக்கெடுவு நெருங்கி வரும் நிலையில் ட்ரம்பின் நகர்வு மீது உற்றுநோக்கல் இருக்கின்றது. ஈரானிய ராணுவம் நேற்றே ட்ரம்பின் இறுதி எச்சரிக்கையை நிராகரித்து விட்டது. அமெரிக்காவுக்கு பதிலடி உண்டு எனவும் அது எச்சரிக்கின்றது. இதற்கிடையே நோபல் விருது பெற்றவரும் சர்வதேச அணுசக்தி முகமையின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முகமது எல் பரடாய் அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்பை தடுத்து நிறுத்துமாறு அனைத்துலக சமூகத்திற்கு இன்று ஒரு அவசர அழைப்பை விடுத்திருக்கின்றார். ட்ரம்பை ஒரு பைத்தியக்காரர் என வர்ணித்த நோபல் விருதாளர் மத்திய கிழக்கு ஒரு நெருப்பு கோலமாக மாற்றுவதற்கு இந்த மனிதர், அதாவது ட்ரம்ப், முயல்வதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த பைத்தியக்காரர் இந்த பகுதியை ஒரு நெருப்பு கோலமாக மாற்றிக்கொள்வதற்கு முன்னர் தயவு செய்து உங்கள் சக்திக்கு உட்பட்ட அனைத்தையும் செய்து இந்த பைத்தியக்காரரை தடுத்துக் கொள்ளுங்கள் என அனைத்துலக சமூகத்துக்கு இந்த நோபல் விருதாளர் ஒரு அழைப்பை இன்று விடுத்திருந்தாலும் பூனைக்கு மணியை கட்டுவது யார் என்பது இன்னமும் தொக்கி நிற்கும் ஒரு விடயமாகும். இதற்கிடையே தனது காலக்கெடுவுக்கு பின்னர் ஈரானிய மின் நிலையங்கள் தகர்க்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துக் கொண்டாலும் அதற்கு முன்னரே வளைகுடா நாடுகளின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு ஆலைகள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி வருகின்றது. குவைத்தில் உள்ள 2 மின் நிலையங்கள் தாக்கப்பட்டதாகவும் ஒரு கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையமும் தாக்கப்பட்டதாகவும் அமீரகத்தின் எரிசக்தி அமைச்சகம் இன்று ஒரு அறிக்கையிடலை செய்திருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு பின்னர் தமது போர் விமானங்கள் எதிராளியால் சுட்டு வீழ்த்தப்பட்டமை அமெரிக்காவுக்கு ஒரு அவமானகரமாகவும் ஒரு பெரும் அடியாக மாறியுள்ள நிலையில் ட்ரம்பின் ஹோர்மூஸ் நீரிணையை மையப்படுத்திய காலக்கெடு நாளை முடிந்த பின்னர் அதற்கு பின்னர் என்ன நடக்கும் என்பது உலகம் அவதானமாக உற்றுநோக்கும் ஒரு விடயமாக மாறியுள்ளது. மத்திய கிழக்கின் இந்த போர்க்களம் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை உருவாக்கியுள்ள நிலையில் இலங்கை தீவும் அதற்குள் சிக்கி தைக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரை ரஷ்யா, சீனா, இந்தியா என எரிபொருளுக்காக ஓடோடி திரியும் நிலையில் ஏற்கனவே இந்தியா திருமலையுள்ள எண்ணெய் குதங்களை புனரமைத்து அதன் மூலம் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு எரிசக்தி விநியோகத்திற்கு உறுதிப்பாடுகளை வழங்க தலைப்பட சீனாவும் இப்போது இந்த விடயத்தில் குதித்திருக்கிறது. குறிப்பாக இலங்கைக்கு முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருளை வழங்க முன்வந்ததாக அது அறிக்கையிட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதர் நேற்று ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்து பேசிய போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே ரஷ்யா அண்மையில் இலங்கையில் அதிகமான தொடர்பாடல்களை செய்த நிலையில் இந்த தொடர்பாடல்களின் பின்னணி குறித்த ஒரு குறுகுறுப்பு இருக்க ஏன் இவ்வாறான நகர்வுகளை ரஷ்யா செய்கின்றது என்பதற்குரிய விடை பெருமட்டாக வெளிவந்துவிட்டது. குறிப்பாக ரஷ்யா தனது அணுசக்தி நிலையம் ஒன்றை இலங்கையில் அமைக்க முயற்சிப்பதாகவும் இதற்கான அழுத்தங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு விடுத்ததாகவும், ஆனால் இப்போதைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த விடயத்தில் முன்னெச்சரிக்கை கொண்டு அணு மின் நிலையம் எதுவும் நாட்டுக்கு தேவையில்லை என ரஷ்யாவின் அந்த பரிந்துரையை நிராகரித்ததாகவும் கூறப்படுகின்றது. ஏனென்றால் ரஷ்யா இலங்கையில் கால் பதித்து அணுமின் நிலையம் என்ற போர்வையில் நின்றால் அது அமெரிக்காவை விசனப்படுத்தும் என்பதை தெரிந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் சோலி எதற்கு என இப்போது அணுமின் நிலையங்கள் வேண்டாம், நோ தேங்க்ஸ் என்ற ஒரு செய்தியை ரஷ்யாவுக்கு சொல்லி இருக்கின்றது. ரஷ்யாவின் 2 உயர் முகங்கள் அடுத்தடுத்து ஒரு சில நாட்களின் இடைவெளிக்கு பின்னர் கொழும்புக்கு சென்று சந்திப்புகளை நடத்திய நிலையில் இப்போது இந்த விடயம் பகிரங்கப்பட்டிருக்கின்றது. இதே போலதான் சீனாவின் எரிபொருள் கப்பல் ஒன்றும் அடுத்து வரும் நாட்களில் இலங்கைக்கு பயணிக்கும் என தெரிய வருகின்றது. ஆக மொத்தம் உள்ளூர் நிலவரங்களும் உலக நிலவரங்களும் பண்டிகை நாட்கள் என்றாலும் பதற்றத்துடன் தான் கழிகின்றன. குறிப்பாக இலங்கை தீவுக்கு இந்த எரிசக்தி நெருக்கடியுடன் இப்போதைய நாட்டின் வறட்சி நிலையால் குடிநீர் தட்டுப்பாடு, நீர் விநியோகம், நகர்ப்புறங்களை எச்சரிக்கும் நிலையில் அங்கு நீர் விநியோக கட்டுப்பாடுகளும் தொடரும் நிலையில் இலங்கை தீவுக்கு இப்போது பெரும் நெருக்கடிகள் இருந்தாலும் அனைத்துலக சமூகத்தின் உதவியுடன் அது இந்த நெருக்கடிகளை சமாளிக்க தலைப்படுவதை இந்தியா, சீனா, அமெரிக்கா, ஏன் ரஷ்யா என அனைத்து தரப்புகளும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு இலங்கை தீவுக்கு குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திற்கு ஏதோ ஒரு வகையில்
பின்புலமாக இருப்பதை உதவி செய்வதை இப்போதைக்கு காண முடிகின்றது. ஆனால் இவ்வாறாக உதவி செய்யும் நாடுகள் எல்லாம் தமக்குரிய உயிர்ப்பாகங்களை இதே இலங்கையில் கூறுவார்கள் என்பதும் அனுர அரசாங்கம் எதிர்வரும் நாட்களில் சந்திக்க போகும் தெற்காசியம் சார்ந்த இல்லையா இந்து சமுத்திரம் சார்ந்த பூகோள அரசியல் நெருக்கடிகளின் ஒரு அங்கமாக மாறும் என்பதையும் இப்போதைக்கு சொல்லிக் கொள்ளலாம்.